எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள் 1 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் எடுத்திருக்க ஈக்குவேஷன் z = 3x³ + 2x² + 4xy². ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் திஸ் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். இதில் zன்றது ஒரு ஃபங்க்ஷன். இதில் வந்துட்டு நம்ம x³ காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ x³ காமனாக வெளியே எடுத்தோன்னா 3 ப்ளஸ் இங்கே 2y/x. ஸோ இங்கே x³ திருப்பி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோன்னா எக்ஸுக்கும் ஒரு எக்ஸுக்கும் கேன்சல் ஆகி x² வந்துடும். ப்ளஸ் 4y²/x². மறுபடியும் இந்த x³ உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோன்னா x²க்கு ஒரு x² கேன்சல் ஆகிடும், மீதி ஒரு x மட்டும் இருக்கும். ஸோ நான் x³ காமனாக வெளியே எடுத்துட்டேன். இப்போட ஆர்டர்லாம் சேமாக இருக்கான்னு பார்ப்போம். x³ 3 + 2 × y/x + 4 × y/x². ஸோ எல்லாத்தோட ஆர்டரும் வந்துட்டு சேமாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். இப்போ இதோட ஆர்டர் என்னென்னா x⁻3. இந்த 3 தான் வந்துட்டு இந்த ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனோட ஆர்டர். So the question answer is, it is the third order of homogeneous function. ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்ததாக எக்ஸாம்பிள் 2. ஸோ நான் எடுத்திருக்க ஈக்குவேஷன் z = 2xy × 4x² + 3xy² / x + xy. இதில் நம்ம எக்ஸோட எந்த பவரை காமனாக வெளியே எடுக்கலாம்னா z = ஃபஸ்ட்டு இந்த எக்ஸில் வந்துட்டு நம்ம x² காமனாக வெளியே எடுப்போம். 2 × x² காமனாக எடுத்தோன்னா y/x. ஸோ எக்ஸையும் கேன்சல் பண்ணோன்னா ஒரு எக்ஸ் மட்டும் பேலன்ஸ் வரும். இந்த xy வந்துட்டு மறுபடியும் கிடச்சிடும். இப்போ இதிலிருந்து காமனாக ஒரு வேல்யூ எடுப்போம். இதில் வந்து நம்ம x³ வந்து காமனாக எடுக்கலாம். x³ காமனாக வெளியே எடுத்தோன்னா 4 × y/x. ஸோ x³ திருப்பி உள்ளே கொண்டு போனால் எக்ஸுக்கும் ஒரு எக்ஸையும் கேன்சல் ஆகி x² கிடச்சிரும். ப்ளஸ் 3y²/x². ஸோ x³ திருப்பி உள்ளே கொண்டு போயிட்டோன்னா x²க்கும் கேன்சல் ஆகிடும், மீதி ஒரு x மட்டும் இருக்கும். டிவைடட் பை இதில் வந்து x² காமனாக எடுக்கலாம். ஈக்குவேஷனில் சின்ன கரெக்ஷன், இது x + y அவ்வளோதான். ஸோ எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா 1 + இங்கே எக்ஸ் இல்லை, அதனால் டிவைடட் பை எக்ஸ் போட்டால் திருப்பி உள்ளே கொண்டு வரும்போது கேன்சல் ஆகிரும். ஸோ 1 + y/x. இந்த ஆர்டர் எல்லாத்தையும் நம்ம தனியாக கொண்டு வந்துடுவோம். இந்த x பவர் எல்லாத்தையும் தனியாக கொண்டு வந்துடுவோம். மீதி ஈக்குவேஷன் எல்லாத்தையும் நம்ம தனியாக கொண்டு போயிடுவோம். z = x² x³ / x into y/x 4y/x plus 3y/x the whole square. கீழே 1 + y/x. இப்போ இதுக்கும் கேன்சல் பண்ணால் மீதி ஒரு x இருக்கும். z = x⁻1 × x⁻3 = x⁻4. x⁻4 × y/x × 4 × y/x plus 3 × y/x the whole square divided by 1 + y/x. இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் y/x ன்ற வேல்யூ வந்திருக்கும்.
அண்ட் வந்து எல்லாத்தோட ஆர்டரும் வந்து நமக்கு சேமாக இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனோட ஆர்டர் என்னென்னா 4. ஸோ திஸ் இஸ் த 4th order homogeneous function. ஸோ இதான் அதோட ஆன்சர். நம்ம அடுத்ததாக இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். இந்த கொஷினில் நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் z equal to 3x power 1/3 plus 4 into x power minus 5/3 into y square divided by 2x power 1/2 plus 2x power minus 1/2 into y. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் இந்த 1/3 காமனாக வெளியே எடுத்துருவோம். x power 1/3. ஸோ x power 1/3 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 3 plus 4. இங்கே x power minus 5/3 இருக்குது. இங்கே நமக்கு y ஸ்கொயர் இருக்குது. நமக்கு இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா y ஸ்கொயர் வந்து இந்த டேர்மில் இருக்குது. ஸோ y ஸ்கொயர் இந்த டேர்மில் இருக்கிறதுல x வந்துட்டு பவர் n-2ன்னு இருக்குது. என்னோட வேல்யூ வந்து நம்ம 1/3ன்னு இங்கே நம்ம எடுத்துருக்கோம். ஸோ x பவர் 1/3 minus 2 இதை சால்வ் பண்ணால் நமக்கு x பவர் minus 5/3 வந்துச்சுன்னா நம்ம எடுத்திருக்க வேல்யூ வந்து கரெக்ட். ஸோ சால்வ் பண்ணி பார்க்கலாம். x பவர் 1/3 3 ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 3 into 2 6/3 x பவர் minus 5/3. ஸோ நமக்கு இது கிடச்சிருச்சு. ஸோ இது கரெக்ட். இப்போ வந்து நம்ம இந்த x பவர் 1/3 minus 2 இருக்குல்ல, தனித்தனியாக பிரிப்போம். x பவர் 1/3 into x பவர் minus 2. நம்ம 1/3 காமனாக வெளியே எடுத்துட்டோம். x பவர் minus 2 மட்டும் இருக்கும். இன்ட்டு y ஸ்கொயர் பை இதில் x பவர் 1/2 காமனாக வெளியே எடுப்போம். x பவர் 1/2 எடுத்துட்டோன்னா 2 ப்ளஸ் 2 இன்ட்டு அதே சேம் இங்கே y இந்த இடத்துல இருக்குது. இங்கே எக்ஸோட வேல்யூ பவர் வந்து n-1. ஸோ நம்ம எடுத்திருக்க இந்த n வேல்யூவோட -1 வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோன்னா x பவர் 1/2 -1 ஆட் பண்ணோன்னா x பவர் இந்த 2 மேலே பெருக்கலாம் 1 - 2 / 2. ஸோ x பவர் -1/2. ஸோ இந்த வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம எடுத்துருக்கிறது கரெக்ட். இப்போ வந்துட்டு இந்த x பவர் 1/2 -1 தனித்தனியாக பிரிக்கலாம். நம்ம x பவர் 1/2 காமனாக வெளியே எடுத்துட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது x பவர் -1. x பவர் -1 இன்ட்டு y. x பவர் 1/3 இன்ட்டு 3 + 4. இந்த x கீழே கொண்டு வந்துடலாம். y/x whole square divided by x power 1/2 2 plus 2 இந்த x கீழே கொண்டு வந்துடுவோம் y/x. ஸோ நமக்கு இப்போ இது ரெண்டுத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணி பார்க்கலாம். x power 1/3 இன்ட்டு x பவர் 1/3 இந்த x பவர் 1/2 மேலே கொண்டு போயிடும் -1/2 இன்ட்டு 3 + 4 y/x whole square by 2 + 2 y/x. நெக்ஸ்ட்டு நம்ம இதை சால்வ் பண்ணலாம். x பவர் 1/3 -1/2. இப்போ இதை சால்வ் பண்ணால் x பவர் இதில் 2 மல்டிப்ளை பண்ணலாம், மேலேயும் கீழும். இதில் 3 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2/6 - 3/6 this is 2 x power -1 divided by 6 -1/6. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணிக்குவோம். ஈக்குவல் டு x பவர் -1/6 into 3
plus 4 y by x the whole square by 2 plus 2 y by x. ஸோ இதோட ஆர்டர் என்ன? இது வந்துட்டு மைனஸ் 1/6 ஆர்டர் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஸோ மைனஸ் 1/6 ஆர்டர் ஆஃப் homogeneous function. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனில் யூலர்ஸ் தியரம் அப்ளை பண்ணி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.